ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பாஸ்தா செய்கிறதுக்கு சில டிப்ஸு. பாஸ்தா செய்கிறதுக்கு என்னடா டிப்ஸு அப்படின்னு நினைக்காதீங்க. பாஸ்தா செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற ஹோட்டல் டேஸ்ட் மாதிரியும் வரணும், நார்மலாக நம்ம வீட்டில் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். முதல் டிப்பு, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தனியாக ஒரு டிஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் காரம் இல்லை ரொம்ப பிளண்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு அதுதான். செகண்ட் டிப்பு, நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா பாஸ்தா வேக வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒட்டாது. வேக வைக்கும்போது தயவுசெய்து உப்பு போடாதீங்க, ஏன்னா அதில் உப்பு போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா, பாஸ்தா செய்யும்போது இந்த மிளகா பொடி போடுறது, மஞ்சத்தூள் போடுறது, தனியாத்தூள் போடுறதுலாம் நிறுத்திடுங்க. பாஸ்தா வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ஷு. அப்போது நீங்கள் காரத்துக்கு சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆரிகனோ யூஸ் பண்ணுங்கள். மெயின் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போடாதீங்க, பசங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வராது. ஃபைனல் டிப்ஸ் மக்களே, பாஸ்தாவை சூடோட சாப்பிடுங்க. ஆறி போயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்கள் வீட்லேயும் பாஸ்தா நீங்கள் இப்படி தான் செய்றீங்க, அதே மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.